கிரீஷ்மா ஷாரன் தனது காதலனை கொலை பண்ண பயன்படுத்தின விஷத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பாராக்வாட் அல்லது கிரமாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களைக்கொல்லி, அதாவது ஹெர்பிசைட், உலக அளவுல ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது. இதுக்கான காரணம் மலிவான விலையும் அதோட ஆற்றலும். இந்த விஷத்தை குடிச்ச 190 பேர் ரொம்ப வலி மிகுந்த மரணத்தை எதிர்கொள்றாங்க. களைக்கொல்லியில ஒரு 10 ml குடிச்சாலே அதுவே நமக்கு சாவு தரக்கூடிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தும். இதை பேன் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எரிக்கும் தன்மை உள்ள விஷமா இருக்கிறதுனால இதை குடிச்சோன்னா அது போற பாதையெல்லாம் பாதிக்கும். ரத்தத்துல கலந்து அது எல்லா செல்ஸையும் பாதித்தாலும் அது முக்கியமா ஒரு ஆர்கனை பாதிக்குதுன்னா அதுதான் நம்ம நுரையீரல். ஆக்சிஜன் ரியாக்டிவ் ஸ்பீஷஸை கிரியேட் பண்ணி நுரையீரலோட செல்ஸ் எல்லாம் பாதிக்கும். இதனால நுரையீரலோட செயல்திறன் ரொம்ப கம்மி ஆகுது. அந்த மனிதருக்கு வென்டிலேட்டர் கூட தேவைப்படலாம். விஷம் கிட்னிக்கு போய் கிட்னியை பாதிக்குது. கல்லீரலால இந்த விஷத்தை மாற்ற முடியாத காரணத்தினால கல்லீரலுக்கும் விஷம் பாதிக்குது. உடல்ல இருக்கக்கூடிய பல உறுப்புகள் செயலிழந்து இந்த மனிதன் உயிரிழப்பாரு. எரிக்கிற திருநூல்ல விஷமா இருக்க காரணத்தினால அது உணவு குழாய், வயிறு, குடல் இது எல்லாத்தையும் எரிக்குது. அவர் நாக்குல கூட 3ல இருந்து 5 நாட்கள்ல பாதிப்பை நம்மளால கண்ணால பார்க்க முடியும். இந்த விஷத்துக்கு தகுந்த மருந்து இல்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டல்ல சப்போர்ட்டிவ் கேர் தான் பண்ணுவாங்க. மூக்கு வழியா டியூப் போடுறது, வென்டிலேட்டர் வைக்கிறது, அப்புறம் டயாலிசிஸ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணினாலும் 70% மக்கள் இறந்துடுறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இந்த களைக்கொல்லியை பேன் பண்ணுமா கூடாதா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.